ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்ன ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 50 வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் 7, எஸ்டிக்கு 3, பேக்லாகில் 2, ரெகுலரில் 3, ஓபிசியில் வந்து ரெகுலரில் 12, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலருக்கு 4, யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் 22, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் 48, பேக்லாகில் வந்து 2, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 வேகன்சியும். பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாகில் 2, ரெகுலரில் 2ன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் வந்து போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது சொல்கிறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எனி டிசிப்ளின் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட்டில் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிஏல வந்து படிச்சிருக்கணும். எம்பிஏ ஃபைனான்ஸ், அப்படி இல்லாட்டி பிஜிடிபிஏ, அப்படி இல்லாட்டி பிஜிடிபிஎம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ்ல வந்து ஃபைனான்ஸில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி சிஏல படிச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஏ, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடபிள்யூஏல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொன்னாங்க இல்லையா, எம்பிஏ, பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், எம்எம்எஸ், சிஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கிரெடிட் ஆஸ் ஏ எக்ஸிக்யூட்டிவ் இன் சூப்பர்வைசரி ஆர் மேனேஜ்மெண்ட் ரோல் இன் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் அசோசியேட் சப்சிடரி ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் ஆர் இன் ஏ பப்ளிக் செக்டார் இன் லிஸ்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹை வேல்யூ கிரெடிட் இஸ் மஸ்ட் ஆர் மேண்டேட்டரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி இன் அப்ரைசல் ஆர் அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோசல் ஆஃப் மீடியம் ஆர் லார்ஜ் கார்பரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் அனலைஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் ஆர் அசஸ்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோசல், கிரெடிட் மானிட்டரிங் எக்ஸெட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 63,840 78,230 வரைக்கும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அங்கே கேட்டிருக்க அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த இன்டர்வியூ அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு எந்த லெட்டரும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும்னா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா. ஸோ அந்த மெயில் ஐடியிலையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கால் லெட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா எஸ்பிஐயோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக இன்னொரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.